உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, சாதி ஒழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். ராமரின் பெயரால் நாட்டில் பதற்றத்தை ஏற்படுத்த பாஜகவினர் முயல்வதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை மயிலாப்பூரில் உள்ள டிஜிபி அலுவலகத்தில் டிஜிபி சங்கர் ஜிவால் அவர்களை சந்தித்து விசிக சார்பில் வரும் 26ஆம் தேதி திருச்சியில் நடைபெறவுள்ள வெல்லும் சனநாயக மாநாடு மற்றும் அதனை ஒட்டி சென்னையிலிருந்து திருச்சி வரை நடைபெறவுள்ள விசிகாவின் சமத்துவ சுடர் தொடர் ஓட்டத்திற்கு அனுமதியும் உரிய பாதுகாப்பும் வழங்கிடக் கோரி மனு அளித்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் விசிக சார்பில் திருச்சியில் நடைபெறவுள்ள வெல்லும் சனநாயக மாநாடு எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலுக்கான தொடக்க விழாவாக இருக்கும் என்றும் நாட்டில் சிறுபான்மையினருக்கு பாதுகாப்பற்ற சூழல் உருவாகி உள்ளதாகவும் ராமரின் பெயரால் பதற்றத்தை ஏற்படுத்த பாஜகவினர் முயல்வதாகவும் விசிக தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் குற்றம் சாட்டியுள்ளார். வருகிற ஜனவரி 26 குடியரசு நாளன்று திருச்சிராப்பள்ளியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வெல்லும் ஜனநாயகம் மாநாடு நடைபெறுகிறது. இந்த மாநாட்டுக்கு உரிய பாதுகாப்பை வழங்க வேண்டும் என்று காவல்துறை தலைமை இயக்குனர் அவர்களை சந்தித்து மனு கொடுத்திருக்கிறோம். அது மட்டுமில்லாமல் சென்னையிலிருந்தும் மதுரையிலிருந்தும் தஞ்சையிலிருந்தும் சுதந்திர சுடர், சமத்துவ சுடர், சகோதரத்துவ சுடர் என்று மாநாட்டு சுடர் ஓட்டம் மாநாட்டு திடலை நோக்கி நடைபெற உள்ளது. அதற்கு உரிய பாதுகாப்பை வழங்க வேண்டும் என்று கோரியும் காவல்துறை தலைமை இயக்குனர் அவர்களை சந்தித்து முறையிட்டிருக்கிறோம். இந்த மாநாட்டில் அகில இந்திய அளவில் காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய அகில இந்திய தலைவரும் இந்தியா கூட்டணியின் தலைவருமான திரு மல்லிகார்ஜுன் கார்கே அவர்களும் தமிழக முதல்வர் மாண்புமிகு தளபதி ஸ்டாலின் அவர்களும் கலந்து கொண்டு சிறப்பு பேருரை ஆற்ற உள்ளனர். மேலும் தேசிய அளவில் இடதுசாரி கட்சிகளின் தலைவர்கள் தோழர் சீதாராம் யெச்சூரி, தோழர் டி ராஜா, தோழர் திபங்கர் பட்டாச்சாரியா ஆகியோரும் பங்கேற்று சிறப்புரை ஆற்றுகின்றனர். இந்தியா கூட்டணி தலைவர்கள் பங்கேற்கிற நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்தின் தொடக்க விழாவாக இந்த விழா அமையும். இன்னும் சொல்லப்போனால் இந்தியா கூட்டணியின் தேர்தல் வெற்றிக்கான கால்கோல் விழாவாக இந்த விழா அமையும் என்று நம்புகிறேன். இந்த மாநாடு தேர்தல் நேரத்தில் ஒருங்கிணைக்கப்படுகிற சூழலில் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு மாநாடாக ஒருங்கிணைக்கப்படுகிறது. இதில் அனைத்து தரப்பு ஜனநாயக சக்திகளும் பங்கேற்று சிறப்பிக்க வேண்டும் என்று அழைப்பு விடுக்கிறோம். நாட்டுக்கு பெரும் நெருக்கடி ஏற்பட்டிருக்கிறது. மக்களின் அடிப்படை பிரச்சனைகளை எல்லாம் விட்டுவிட்டு அதிலிருந்து முற்றாக மக்களை மடைமாற்றம் செய்யக்கூடிய வகையில்
பிரதமர் மோடி அவர்களும் அவருடைய சகாக்களும் இங்கே அரசியலை செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்று அயோத்தியில் குழந்தை ராமர் சிலை நிறுவப்பட்டு பிராண பிரதிஷ்டை என்கிற அந்த கற்சிலைக்கு, குழந்தை ராமர் சிலைக்கு உயிரூட்டும் நிகழ்வு நடந்தேறியிருக்கிறது. 1000 ஆண்டுகளுக்கான சாம்ராஜ்யத்தின் அடித்தளம் இன்றைக்கு போடப்பட்டிருக்கிறது என்றெல்லாம் பிரதமர் சிலாகித்து பேசியிருக்கிறார். ராமரின் பெயரால் நாட்டில் பதற்றத்தையும் இந்துக்களை பிளவுபடுத்துகிற வெறுப்பு அரசியலையும், இந்துக்களையும் இந்துக்கள் அல்லாதவர்களையும் பிளவுபடுத்துகிற வெறுப்பு அரசியலையும் அரங்கேற்றுகிற ஒரு நிகழ்வாகத்தான் இந்த நிகழ்வு இன்றைக்கு அமைந்திருக்கிறது. வரலாற்று திரிபுவாதம், பெரும்பான்மைவாதம் என்கிற அரசியலால் இன்றைக்கு வெற்றி விழா கொண்டாடப்பட்டிருக்கிறது. சிறுபான்மையினருக்கு பாதுகாப்பற்ற ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது. ஜனநாயகத்திற்கு பாதுகாப்பற்ற ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது. ஜனநாயகத்திற்கும் சங் பரிவார்களின் பாசிச அரசியலுக்கும் இடையிலான இந்த யுத்தத்தில் இறுதியில் ஜனநாயகமே வெல்லும் என்று பிரகடனப்படுத்துகிற மாநாடாகத்தான் விடுதலை சிறுத்தைகளின் மாநாட்டை ஒருங்கிணைக்கிறோம். குறிப்பாக உழைக்கும் இந்து மக்கள் கவனமாக இருக்க வேண்டும். அவர்களுக்கான அடிப்படை பிரச்சனைகளை இந்த 10 ஆண்டு காலத்தில் மோடி ஆட்சி கவனத்தில் எடுத்துக்கொள்ளவில்லை. குறிப்பாக அவர்களுக்கான வேலைவாய்ப்பை உறுதிப்படுத்துவது, பொருளாதார தன்னிறைவை உறுதிப்படுத்துவது, சுகாதாரம், மருத்துவம் போன்றவற்றை தடையின்றி வழங்குவது, அனைவருக்கும் மனை வீடு வழங்குவதற்கான எந்த முயற்சியிலும் போன்ற எவற்றிலும் அவர்கள் கவனம் செலுத்தவில்லை. இந்த 10 ஆண்டு காலத்தில் அவர்கள் திரும்ப பேசி வருகிற அரசியல் ஜெய் ஸ்ரீராம் என்பது மட்டும்தான். கார்ப்பரேட்டுகள் ஒரு சிலர் வளர்ச்சி அடைவதற்கு, குறிப்பாக அதானி அம்பானி போன்றவர்கள் வளர்ச்சி பெறுவதற்கும் அவர்கள் பாதுகாப்பாக வாழ்வதற்கும் தான் மோடி ஆட்சி 10 ஆண்டு காலம் நடந்தேறி இருக்கிறது. சாதாரண அப்பாவி உழைக்கும் இந்து மக்கள் அனைத்து வகையிலும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கான கல்வி, வேலைவாய்ப்பு, பொருளாதார வளம், விவசாய பாதுகாப்பு போன்ற எவற்றிலுமே மோடி அரசு கவனம் செலுத்தவில்லை. மீண்டும் ராமரின் பெயரால் ஆட்சியை கைப்பற்றுவது அவர்களின் புத்தியாக இருக்கிறது. அயோத்தியில் நடந்தேறியிருப்பது ஒரு ஆன்மீக விழா அல்ல, அரசியல் விழா. அயோத்தியில் நடந்திருப்பது பிராண பிரதிஷ்டை என்பதை விட பிஜேபி ஆட்சி மீண்டும் மலர்வதற்கான தேர்தல் பரப்புரை என்றுதான் கருத வேண்டியிருக்கிறது. எல்லா ஊர்களிலும் இவர்களே கட்டாயப்படுத்தி கோவில்களிலெல்லாம் அதை ஒளிபரப்ப வேண்டும், LED திரை வைக்க வேண்டும் என்று இந்த விழாவையே ஒரு அரசியல் பரப்புரையாக மாற்றியிருக்கிறார்கள். தொடர்ந்து பேசிய அவர், தமிழ்நாட்டிற்கு வந்து நிர்மலா சீதாராமன் வதந்தியை பரப்புவதாகவும், மோடி அரசு மதவெறி அரசியலில் ஈடுபட்டு வருவதாகவும் விசிக தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் விமர்சித்துள்ளார். காஞ்சி காமாட்சி அம்மன் கோவிலில் LED திரை வைக்கக்கூடாது என்று அரசு அல்லது காவல்துறை எந்த தடையும் விதிக்கவில்லை. ஆனால் பிரதமரோடு அயோத்திக்கு போகாமல் தமிழ்நாட்டுக்கு வந்து நிர்மலா சீதாராமன் உட்கார்ந்து கொண்டு அரசியல் பேசுகிறார், வதந்தியை பரப்புகிறார். திமுக அரசுக்கு எதிராக, தமிழ்நாடு அரசுக்கு எதிராக வதந்தியை
பரப்புகிற அரசியலை செய்து வருகிறார்கள். அண்ணாமலையும் அதைத்தான் செய்கிறார், நிர்மலா சீதாராமனும் அதைத்தான் செய்கிறார்கள். அதைவிட அவர்கள் இருவரையும் தாண்டி வடிகட்டிய RSS தொண்டராக RN ரவி அவர்கள் கோதண்டராமர் கோவிலில் திமுக அரசின் ஒடுக்குமுறை நிலவுகிறது, அங்குள்ளவர்கள் அச்சத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றெல்லாம் கதை அளந்திருக்கிறார். அங்கு பூஜாரிகளாக வேலை செய்யக்கூடியவர்களே அதை மறுதளித்திருக்கிறார்கள். அப்படி எதுவும் இங்கே இல்லை, யாரும் எந்த அடக்குமுறையும் செய்யவில்லை என்று. ஆகவே தமிழ்நாட்டையும் அவர்கள் குறிவைத்திருக்கிறார்கள். ஒட்டுமொத்த தேசத்தையும் மதவெறி அரசியலில் ஈடுபட வைத்திருக்கிறார்கள். இவ்வாறான சூழலில் அப்பாவி உழைக்கும் இந்து சமூகத்தை சார்ந்த மக்கள் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். 10 ஆண்டுகளில் சாதித்ததை என்ன என்று மதிப்பீடு செய்து பார்க்க வேண்டும். பிஜேபி மீண்டும் ஆட்சிக்கு வருவது இந்து சமூகத்தினருக்கு பாதுகாப்பானது இல்லை என்பதை இந்த நாளில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சுட்டிக்காட்ட விரும்புகிறது. அதை அரசியல் பூர்வமாக, அதிகாரபூர்வமாக அறிவிக்கிற ஒரு மகத்தான நிகழ்வாகத்தான் விடுதலை சிறுத்தைகளின் மாநாடு நடைபெறுகிறது. முன்னதாக அயோத்தியில் இன்று திறக்கப்பட்டுள்ள ராமர் கோவில் குறித்து அவர் விடுத்துள்ள ட்விட்டர் பதிவில், அயோத்தியில் வரலாற்று திரிபுவாதம் பெரும்பான்மை ஆதிக்கவாதத்தால் வென்றுள்ளது எனவும், இஸ்லாமியர்களுக்கு எதிரான வெறுப்பு அரசியல் ராமரின் பெயரால் வெற்றிவாகை சூடியுள்ளதாகவும், ராமர் என்கிற சத்திரிய அடையாளத்தை ஆயுதமாக ஏந்தி மோடி என்கிற வைசியரை கொண்டு அப்பாவி சூத்திர இந்துக்களை ஏய்த்து அவர்களை வீழ்த்திய பிராமண சனாதானிகளின் அரசியல் சூதாட்ட வெற்றி விழாதான் அயோத்தியில் நடந்தேறியுள்ளதாக தெரிவித்துள்ளார். மேலும் இந்துத்துவா எனும் பெயரில் சைவம் உள்ளிட்ட பிற இந்து அடையாளங்கள் யாவற்றையும் பார்ப்பனிய வைணவயமாக்கும் சூழ்ச்சி அரங்கேறி உள்ளதாகவும், இது இஸ்லாமியர் கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமின்றி ஒட்டுமொத்த தேசத்திற்கும் அரசமைப்பு சட்டத்தின் விழுமியங்களுக்கும் எதிரானது என விசிக தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் பதிவிட்டுள்ளார். திருப்பூர் மாநகர் மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வெல்லும் சனநாயக மாநாடு குறித்த ஆலோசனைக் கூட்டம் பழைய பேருந்து நிலையம் அருகில் உள்ள தனியார் வளாகத்தில் நடைபெற்றது. மாநகர் மாவட்ட செயலாளர் மூர்த்தி தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் சிறப்பு விருந்தினராக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில முதன்மை செயலாளர் AC பாபரசு கலந்து கொண்டு ஆலோசனைகளை வழங்கினார். தொடர்ந்து ஜனவரி 26ஆம் தேதி திருச்சியில் நடைபெறும் வெல்லும் ஜனநாயக மாநாட்டில் கொங்கு மண்டலத்திலிருந்து ஆயிரக்கணக்கான விடுதலை சிறுத்தைகள் கட்சியினரை அழைத்து சென்று மாநாட்டை சிறப்பு செய்வதெனவும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மேலும் திருப்பூர் மாவட்டம் பெருமாநல்லூர் அருகே பொங்குபாளையம் பகுதியில் உள்ள இந்து அறநிலையத்துறைக்கு சொந்தமான மாரியம்மன் கோவிலில் வழிபாடு நடத்திய அருந்ததியின மக்களை ஒதுக்கும் விதமாக அப்பகுதியைச் சேர்ந்த ஆதிக்க சாதியினர் ஈடுபடுவதாகவும், இதனை மாவட்ட நிர்வாகமும் காவல்துறையும் இணைந்து சரி செய்ய வேண்டும் எனவும், கோவிலுக்குள் நுழைந்து சாமி தரிசனம் செய்தவர்களை ஒதுக்கி வைத்துள்ள ஆதிக்க சாதியினர் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் கைது செய்ய வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்தார். இந்நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஈரோடு திருப்பூர் மண்டல அமைப்பு செயலாளர் சிறுத்தை வள்ளுவன், மண்டல அமைப்பு துணைச் செயலாளர் ஜல்லிப்பட்டி முருகன், இளஞ்சிறுத்தை எழுச்சிப்பாசறை மாநில செயலாளர் துரைவளவன், தெற்கு மாவட்ட செயலாளர் சதீஷ்குமார், நாடாளுமன்ற தொகுதி செயலாளர் தம்பி முருகானந்தம், வழக்கறிஞர் அணி மாவட்ட அமைப்பாளர் சத்தியமூர்த்தி, வடக்கு மாவட்ட துணைச் செயலாளர் சத்தியன் மற்றும் திருப்பூர் மாநகர் மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிர்வாகிகளும் சார்பு அணி நிர்வாகிகளும் கலந்து கொண்டனர். திருப்பூர் மாவட்டத்தில் பல இந்து சமய உட்பட்ட நடைபெறுகின்ற கோயில்கள் ஆயிரக்கணக்கில் இருக்கிறது. பல்வேறு கோயில்களிலே தாழ்த்தப்பட்ட மக்கள் இன்னும் நுழைய முடியாமல் இருக்கின்றது. அவ்வப்போது மாவட்ட ஆட்சியரை சந்தித்து இது சம்பவம் மனு கொடுத்து எவ்வித நடவடிக்கை எடுக்கவில்லை. அவனாசி பக்கத்தில் பெருமானோட அருகில் இருக்கின்ற கொங்கு பாளையம் என்ற கிராமத்தில் இந்து அறநிலைக்கு சொந்தமான மாரியம்மன் கோயில், அந்த மாரியம்மன் கோயிலில் கிட்டத்தட்ட ஒரு 2-3 தலைமுறை தாழ்த்தப்பட்ட மக்கள் வழிபட முடியவில்லை. அது தனிநபர் கோயில் அல்ல, இந்து அறநிலைக்கு சொந்தமான கோயில். கடந்த வாரம் விடுதலை சிறுத்தைகளுடைய கோரிக்கையை ஏற்று மாவட்ட ஆட்சியர்
ஆர்டிஓ டிஆர்ஓ அவர்கள் முன்னிலே சமாதான பேச்சுவார்த்தை கொண்டு இந்த அறநிலையத்துறை சொந்தமான கோயில் அனைவரும் வழிபடலாம் என்று உத்தரவு பிறப்பித்தார்கள். உத்தரவை பிறத்த பிறகு அங்கே இருக்கின்ற தாழ்த்தப்பட்ட அதிர்ந்திய மக்கள், ஆதிதிராவிட மக்கள் கோயிலுக்குள் நுழைந்து பொங்கல் வைத்து விழாவை நடத்தினார்கள் காவல்துறை அனுமதியுடன். ஆனால் இப்போது அங்கிருக்கின்ற சாதி இந்துக்கள் கோயில் மீட்பு போராட்டம் நடத்தப்போவதாக அறிவித்திருக்கிறார்கள். அண்மையில் கூட்டம் போட்டிருக்கிறார்கள். தமிழக அரசு, குறிப்பாக தமிழ்நாடு காவல்துறை, திருப்பூர் காவல்துறை, மாவட்ட ஆட்சித்தலைவர் இருவரும் இணைந்து இதுபோன்ற சாதியவாத கும்பலுக்கு உடனே தாழ்த்தப்பட்டோர் வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தில் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். அந்த கிராமத்தில் கோயில் நுழைந்த ஆதிராவிட மக்களை நுழைந்தது குற்றத்திற்காக ஊரை விட்டு ஒதுக்கி வைத்திருக்கிறார்கள். அதாவது சமூக புறக்கணிப்பு செய்திருக்கிறார்கள். மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களும் மாவட்ட காவல்துறை அவர்களும் உடனடியாக அந்த சமூக புறக்கணிப்பில் ஈடுபட்ட சாதிவாத கும்பலை, அதற்கு துணை போகும் மதவாத கும்பலை தாழ்த்தப்பட்டோர் வன்கொடுமை தடுப்புச் சட்டத்திலே கைது செய்ய சொல்லி வலியுறுத்துகின்றோம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் திருச்சியில் நடைபெறும் வெல்லும் ஜனநாயக மாநாட்டிற்காக கட்சி நிர்வாகிகள் சந்திப்பு மற்றும் தெருமுனை பிரச்சாரம் கூட்டம் கடலூர் மாவட்டம் சார்பில் விருத்தாச்சலத்தில் நடைபெற்றது. கடலூர் மைய மாவட்ட செயலாளர் நீதிவள்ளல் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் பாலக்கரை ரவுண்டானாவில் உள்ள புரட்சியாளர் அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி பொதுச் செயலாளரும் காட்டுமன்னார் கோவில் சட்டமன்ற உறுப்பினருமான சிந்தனை செல்வன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இதில் கடலூர் மாநகராட்சி துணை மேயர் தாமரை செல்வன், மண்டல செயலாளர் ராஜ்குமார், மண்டல துணை செயலாளர் ஐயாயிரம், பரிசு முருகையன், சுகா விடுதலை செழியன், எழுச்சி தமிழர் சகோதரர் பாரி, நகர செயலாளர் முருகன், தொழிலாளர் விடுதலை முன்னணி மாநில துணை செயலாளர் நெய்வேலி குரு, நகர பொருளாளர் மேட்டுக்காலனி முருகன், பூந்தோட்டம் தனசேகர், நகர துணை செயலாளர் வயலூர் இளங்கோவன், வீரபாண்டியன், தெரு வீரமணி, ஒன்றிய செயலாளர் சுப்புஜோதி, திருஞானம், ஒன்றிய பொருளாளர் எழில்வான், சிறப்பு ஒன்றிய துணை செயலாளர் கவியரசு, ஸ்டுடியோ சக்திவேல், காவி தன்ராஜ், நெய்வேலி அசுரன், காமாபுரம் ஒன்றிய பொருளாளர் செல்வகுமார் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். செங்கல்பட்டு மேற்கு மாவட்டம் அச்சரப்பாக்கம் வடக்கு ஒன்றிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் ஒன்றிய செயலாளர் ஏக தயாநிதி தலைமையிலும் வெல்லும் ஜனநாயக மாநாடு குறித்த இருசக்கர வாகன பிரச்சார பேரணி நடைபெற்றது. இந்த பேரணியை விசிக கட்சியில் மாவட்ட கழக செயலாளர் வழக்கறிஞர் செய்யூர் பொன்னிவளவன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு இருசக்கர வாகன பேரணியை தொடங்கி வைத்து சிறப்புரையாற்றினார். இந்த இருசக்கர வாகன பேரணியானது வெல்லும் ஜனநாயக மாநாடு ஸ்டிக்கர் ஒட்டப்பட்டது. எண்டத்தூரிலிருந்து மதுராந்தகம் தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள ஐயனார் கோவில் வரை சுமார் 15 கிலோமீட்டர் வரை மாநாடு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். இதில் தொகுதி செயலாளர் பேரறிவாளன், ஒன்றிய துணைச் செயலாளர் மதன் என்கிற செந்தமிழன், மாநில மாவட்ட ஒன்றிய நகர பேரூர் முகாம் நிர்வாகிகள் தம்பி வல்லவன், முருகவேல், சிறுத்தை தாமரை, ஆதித்தமிழன், அருள், பங்கு மோகன், கேது, மோகன், ஜெகன், முருகன், ராஜேஷ், தேசிங், வெங்கடேசன், மாசி மணிகண்டன், ருத்ரமூர்த்தி, சுதாகர், ஆறுமுகம், பிரகாஷ், சுமன், சின்னா, கோசல் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். காஞ்சிபுரம் மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் ஜனவரி 26ஆம் தேதியில் திருச்சியில் நடைபெறவுள்ள வெல்லும் ஜனநாயக மாநாடு குறித்து இருசக்கர வாகன பேரணி மற்றும் துண்டு பிரசுரம் வழங்கும் நிகழ்வு காஞ்சி வடக்கு ஒன்றியம் பகுதியில் நடைபெற்றது. தெற்கு மாவட்ட செயலாளர் தீவ எழிலரசு தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் முன்னதாக காஞ்சி ஒளி முகமது பேட்டை பகுதியில் உள்ள மின்வாரிய தலைமை செயற்பொறியாளர் அலுவலகம் முன்பு அமைந்துள்ள புரட்சியாளர் அம்பேத்கர் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து காஞ்சி வடக்கு ஒன்றியம் சிறுகாவேரிப்பாக்கம், அம்பி, தாமல் உள்ளிட்ட பகுதிகளில் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் துண்டறிக்கை வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பாளர் வழக்கறிஞர் பாக்குப்பேட்டை சதீஷ், ஒன்றிய செயலாளர் சத்யா, சிறுகாவேரிப்பாக்கம் சாம்பசிவம், பர்ணம்பாஸ், ஒன்றிய பொருளாளர் தாமஸ், விடுதலை சிறுத்தை சீனு, கதிர் கோபி, கிறிஸ்துவ பேரவை ஞானப்பிரகாசம், சித்தேரிமேடு முரளி, பாஸ்கர், பாக்குப்பேட்டை மோகன், ஆகாஷ், சார்லஸ், முசரவாக்கம் மோகன், நிவாஸ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் பன்ருட்டி தொகுதிக்குட்பட்ட அண்ணா கிராமையை ஒன்றிய சார்பில் திருச்சி மாநகரில் வெல்லும் ஜனநாயக மாநாடு குறித்த பிரச்சார பேரணி நடைபெற்றது.
வடக்கு மாவட்ட செயலாளர் அறிவுடை நம்பி தலைமையில் மைய ஒன்றிய செயலாளர் அருள்செல்வன் முன்னிலையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர்களாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி பொதுச் செயலாளரும் காட்டுமன்னார் கோவில் சட்டமன்ற உறுப்பினருமான சிந்தனை செல்வன் கலந்து கொண்டு மேல் பட்டாம்பாக்கம் 4 முனை சந்திப்பில் உள்ள புரட்சியாளர் அம்பேத்கர் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தார். பின்பு மாநாட்டை ஒட்டி விழிப்புணர்வு மற்றும் எழுச்சியாக ஒன்று திரள்வோம் என உரையாற்றினார். இதில் பேரூராட்சி செயலாளர் முகமது இத்ரீஸ், சூக்க விடுதலை செழியன், கடலூர் மாநகராட்சி துணை மேயர் தாமரை செல்வன், மண்டல செயலாளர் சவுதி ராஜ்குமார், மண்டல துணை செயலாளர் பரசு முருகையன், முன்னாள் மாவட்ட செயலாளர் முல்லைவேந்தன், ஒன்றிய செயலாளர் கலியபெருமாள், தொகுதி செயலாளர் பவர் ரமேஷ், மாநில விவசாய அணி துணை செயலாளர் பாலகிருஷ்ணன், ஞானசேகர், தியாகராஜன், ஜோதிபாஸ், வசந்த், சரத்பாபு, கண்ணன், பெருமாள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். ஜனவரி 26 காவிரி கரையில் எழுச்சி தமிழர் மரியாதைக்குரிய தலைவர் அண்ணன் திருமாவர்களின் தலைமையிலே நடைபெறவிருக்கிற வெல்லும் ஜனநாயகம் என்கிற தலைப்பிலான மகத்தான அந்த மாநாடு வெற்றி பெற வேண்டும் என்கிற அடிப்படையில் கடலூர் மாவட்டம் முழுவதிலும் கிராமப்புற தோழர்களை, பேரூர் பகுதி, நகரப்பகுதி, மாநகர பகுதி தோழர்களை எல்லாம் ஒரு சேர சந்திக்கிற வகையில் இன்று முன்னணி பொறுப்பாளர்கள் திரண்டு களப்பணியாளர்களை களத்தில் சந்திக்கிற நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது. காவிரி வெள்ளம் கடலை நோக்கி, மக்கள் வெள்ளமோ மாநாட்டு திடலை நோக்கி என்கிற அடிப்படையில் 3 மணிக்கே திடல் நிறைப்போம், முன்வரிசையில் அமர்ந்து தலைவரின் முகம் பார்ப்போம் என விழா கோலமாக ஒவ்வொரு கிராமமும் தன்னை மாற்றி கொண்டிருக்கிற ஒரு அற்புதமான சூழலை பார்த்து நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். ஒவ்வொரு கிராமத்திலும் மாநாட்டிற்கான களை ஒரு விழா கோலமாக எழத் தொடங்கி இருக்கிறது. களப்பணி செய்து கொண்டிருக்கிற அத்தனை தோழர்களையும் பாராட்டுகிறோம். இந்த மாநாடு தள்ளி வைக்கப்பட்டதனாலே சில தருணங்களில் ஒரு அமைதி நிலவியது. இந்த அமைதியை சரி செய்து மீண்டும் மாநாட்டுக்கான எழுச்சியை உருவாக்குகிற வகையில் இந்த பரப்புரை பயணம் காலை 9 மணிக்கு வேப்பூரிலே தொடங்கி வேப்பூர், திட்டக்குடி, பெண்ணாடம், கருவேப்பிலங்குறிச்சி, ஸ்ரீமுஷ்ணம், விருத்தாச்சலம், கங்கை கொண்டான், வடலூர், பன்ருட்டி, பட்டாம்பாக்கம் என நீண்டு கொண்டிருக்கிறது. இன்று மாவட்டம் முழுவதிலும் இந்த சுற்றுப்பயணம் தொடரும். திருப்பூர் மாவட்டம் உடுமலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திருப்பூர் தெற்கு மாவட்ட துப்புரவு தொழிலாளர் மேம்பாட்டு மையம் சார்பில் வெல்லும் ஜனநாயக மாநாட்டிற்கு பொதுமக்களுக்கு அழைப்பு விடுக்கும் விதமாக தெருமுனை பிரச்சாரக் கூட்டம் நடைபெற்றது. மேற்கு ஒன்றிய செயலாளர் சக்திவேல் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் சிறப்பு அழைப்பாளராக மாநில துணைச் செயலாளர் விடுதலை மணி, மாவட்ட அமைப்பாளர் வாழவாடி முருகேசன் ஆகியோர் சிறப்பு உரையாற்றினர். தொடர்ந்து அப்பகுதியில் வசிக்கும் பொதுமக்களுக்கு ஜனவரி 26ஆம் தேதி திருச்சியில் நடைபெறும் வெல்லும் ஜனநாயக மாநாடு குறித்து துண்டு பிரசுரங்களும் கொடுக்கப்பட்டது. இந்நிகழ்வில் குப்புசாமி, கலையரசி, ஆராயி, சசிகலா, லாவண்யா, கலைவாணி, முத்துலட்சுமி, சங்கீதா, சுமதி, அம்பிகா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். வெல்லும் ஜனநாயக மாநாடு 26/1/2024 வெள்ளிக்கிழமை திருச்சியில் திரள்வோம், திக்கெட்டும் வெல்வோம் என்கின்ற முழக்கத்தோடு திருப்பூர் தெற்கு மாவட்டம் துப்புரவு தொழிலாளர் மேம்பாட்டு மையத்தின் சார்பாக உடுமலை, குடிமங்கலம், உடுமலை நகரம் உள்ளிட்ட பகுதிகளில், ஒன்றியங்களில் தெருமுனை பிரச்சாரத்தை விளாமரத்துப்பட்டி, எம்ஜிஆர் நகர், கலைஞர் நகர், சின்னப்பாப்பனூத்து, மங்களாபுரம், வாழவாடி, முக்கோணம், கணபதிபாளையம், இன்றைக்கு உடுமலை, ஜே நகர் போன்ற பகுதிகளில் பிரச்சாரத்தை நிறைவு செய்யும் வகையில் இன்றைக்கு கூட்டத்தை நிறைவு செய்கிறோம். அது சமயம் இந்த பகுதி மக்களுக்கெல்லாம் நாங்கள் விடுதலை சிறுத்தைகளின் சார்பாகவும் துப்புரவு தொழிலாளர் மேம்பாட்டு மையத்தின் சார்பாகவும் மாநாட்டிலே அலைகடலென திரண்டு வந்து மாநாட்டில் கலந்து கொள்ளுமாறு வேண்டுகோள் விடுவித்தோம். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் வருகிற 26ஆம் தேதி திருச்சியில் நடைபெறவுள்ள வெல்லும் ஜனநாயக மாநாடு குறித்து மாவட்ட செயல்வீரர் கூட்டம் மாவட்ட செயலாளர் முல்லைவளவன் தலைமையில் நடைபெற்றது. இதில் கருத்தியல் பரப்பும் மாநில துணைச் செயலாளர் அரசாங்கம், அண்ணல் அம்பேத்கர் போக்குவரத்து தொழிலாளர் விடுதலை முன்னணி பொதுச் செயலாளர் அண்ணாதுரை, முன்னாள் மாவட்ட செயலாளர் தமிழருவி, ஒன்றிய செயலாளர்கள் சசிகுமார், காசி தமிழ், விடுதலை செல்வன், திருப்பானந்தாள் ஒன்றிய செயலாளர்கள் முருகப்பன், பரிதிவளவன், மதியழகன், மோகன், கரிகாலன், அருமதுரை மாவட்ட அமைப்பாளர்கள் சின்ன ஜெயபிரகாஷ், இசைத்தமிழ் வாளன் மற்றும் நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இதில் வெல்லும் ஜனநாயக மாநாட்டில்
கும்பகோணத்திலிருந்து 300க்கும் மேற்பட்ட வாகனங்களில் சுமார் 15,000 பேர் கலந்து கொள்வதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இதில் மாநாட்டிற்காக வடக்கு ஒன்றிய செயலாளர் சசிகுமார், திருவிடைமருதூர் ஒன்றிய செயலாளர் மற்றும் நகர செயலாளர் ஆகியோர் தலா 10,000 ரூபாயை மாவட்ட செயலாளரிடம் வழங்கினர். இன்றைய களத்தல் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம். நாளையும் இதேபோன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம். வணக்கம்.